தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அமெரிக்க நண்பர்களுக்கு முன்னாள் முதல்வரும் தமது தந்தையுமான கருணாநிதியின் நினைவிடத்தை சுற்றி காண்பித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்றார். அப்போது அவருடன் 2 அமெரிக்க நண்பர்கள் வந்திருந்தனர். அவர்களுக்கு நினைவிடத்தையும் அங்குள்ள அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் சுற்றி காண்பித்தார். பின்னர் நினைவிடத்திலிருந்து பொதுமக்களுடன் அவர் உரையாடினார். அப்போது ராஜேந்திரன் என்பவர் முதலமைச்சரை புகழ்ந்து பாடல் பாட அதனை அவர் கேட்டு ரசித்தார். பட்டுக்கோட்டை அருகே பள்ளியில் உயிரிழந்த மாணவியின் உடலை உடற்கூறாய்வு செய்ய உறவினர்கள் அனுமதி அளித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு கவிபாலா மயங்கி விழுந்து உயிரிழந்தார். பள்ளியில் வழங்கப்பட்ட குடல் புழு நீக்க மாத்திரையை உண்ட சிறிது நேரத்தில் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவியின் உடல் கூராய்விற்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு சங்கத்தினர் கூறும் மருத்துவரே மாணவியின் உடலை உடற்கூராய்வு செய்ய வேண்டும், 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மாணவியின் பெற்றோர், உறவினர்களும் அந்த சங்கத்தினரும் கோரிக்கை வைத்தனர். மேலும் குடற்புழு நீக்க மாத்திரையை பரிந்துரை செய்த மருத்துவர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே உடற்கூராய்வுக்கு அனுமதிப்போம் என அவர்கள் கூறிய நிலையில் அவர்களுடன் பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் உடற்கூராய்வுக்கு பெற்றோர் அனுமதி அளித்துள்ளனர். உடனடியாக 2.5 சென்ட் இடம் வழங்கி அதுக்கான பட்டாக உடனடியாக வழங்கினார்கள். அதன் பின்புதான் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நாங்க கையெழுத்திட்டு இருக்கோம் அவருடைய பெற்றோரோட. மேலும் உடற்கூறாய்வு உடனடியாக பண்ணலைன்னா மற்ற தடயங்கள்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க ஏத்திருக்கோம். அன்பில் மகேஷ் அவர்களும் மேலும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் நேரடியாக இந்த டேப்லெட்டுக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் உரிய பதில் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் பேர் தான். நாளைக்கு இதை விட பல லட்சம் பேர் இந்த பட்டுக்கோட்டைக்கு வருவார் என்பதை நம்ம பத்திரிகையாளர் முன்னிலையில நான் இதை தெரிவிக்கிறேன். பிள்ளைக்கு எந்த ஒரு சிகிச்சையுமே கொடுக்கல, ஒரு பேண்டேஜ் போட்டு துடைக்கல, ஒண்ணும் பண்ணல. என்னைக்கு திங்கக்கிழமை போட்ட ட்ரெஸ் இங்க கொண்டாந்த ட்ரெஸ்ஸோ அதே ட்ரெஸ்ஸோட தான் இருந்திருக்கிறா. அவ இருந்ததோட இல்லாம அவ ஒரு ரத்தத்தை கூட துடைக்கல, ஒண்ணும் பண்ணல. நான் போய் பாக்குறேன், இப்ப தங்கச்சி ஒரு கவர்ல கட்டி போட்டு இப்படி கோட்ல மட்டும்தான் ரத்தம் தெரியுது, ஃபுல் கூட நான் காமிக்கிறேன் தங்கச்சி. அப்படிங்கிறப்ப இவங்க சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காங்கன்னு அங்க அழகிய நாகிபுரம் சொல்லியிருக்காங்க, இங்க பட்டுக்கோட்டையும் சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல எனக்கு கேட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூர் அரசு பள்ளியில் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கவிபாலா உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பேட்டியளித்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கஜம், முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி பெற்று தரப்பட்டுள்ளதாக கூறினார். மாணவியின் குடும்பத்தின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு 2.5 சென்ட் நிலம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தீ விபத்தில் சிக்கிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரத்தை சேர்ந்தவர் வீரக்குமார். இவரது வீட்டில் சிலிண்டரில் கேஸ் தீர்ந்து விட்டதால் புது சிலிண்டரை மாற்றியுள்ளனர். அப்போது கேஸ் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் வீரக்குமார் மற்றும் அவரது மனைவி லட்சுமி, அவர்களது மருமகன் குணசேகரன் ஆகியோர் கடும் தீக்காயமடைந்தனர். இதனையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை போரூரில் உள்ள நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது மருத்துவர் இல்லை என்று குற்றம் சாட்டி மருத்துவமனை ஊழியர்களுடன் நடிகர் கஞ்சா கருப்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கஞ்சா கருப்பு காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற அங்கு சென்றுள்ளார். அப்போது அவர் நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரைப் போலவே பல நோயாளிகளும் மருத்துவரை பார்க்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து காலை 9 மணிக்கு வரவேண்டிய மருத்துவர் வரவில்லை என்று கூறி
மருத்துவமனை ஊழியர்களுடன் கஞ்சா கருப்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வந்துட்டு எங்க கூட வந்துருக்கணுமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, ஒருத்தர் மண்டை ஒடிஞ்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது தான் 8 மணில சொல்லிருக்காங்க, 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். வேற என்னத்த நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் ஃபுல்லா வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுகுறித்து மருத்துவ அலுவலர் கற்பகத்திடம் கேட்டபோது அந்த சமயத்தில் உரிய மருத்துவர்கள் இருந்ததாக விளக்கம் அளித்துள்ளார். அதே நேரம் இந்த விவகாரம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் 30 வகையான பொருட்களுக்கு வரியை இந்தியா குறைக்க வாய்ப்புள்ளதாக பிரபல சர்வதேச நிதி சேவை நிறுவனமான நொமுரா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி நடவடிக்கையில் இருந்து தப்ப அந்த நாட்டு பொருட்களுக்கு வரியை குறைப்பதுடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதையும் அதிகரிக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக நொமுரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா தவறும் பட்சத்தில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் அதிக வரி விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் நொமுரா கூறியுள்ளது. இந்த சூழலை தவிர்த்து இணக்கமான வணிக சூழலை தொடர்ந்து பராமரிக்கவே இந்தியா விரும்பும் என்றும் அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது. சென்னையின் அடையாளமாக இருந்த உதயம் திரையரங்கம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட காட்சி சினிமா ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மல்டிபிளெக்ஸ் காலத்திற்கு முன்பே ஒரே திரையரங்கில் உதயம், மினி உதயம், சந்திரன், சூரியன் என 4 திரைகளுடன் இயங்கியது உதயம் திரையரங்கம். சென்னையின் திரை அடையாளமாகவும் சினிமா ரசிகர்களின் மனம் கவர்ந்த இடமாகவும் திகழ்ந்த உதயம் கட்டுமான நிறுவனத்திடம் விற்பனை செய்யப்பட்டது. அங்கு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திரையரங்கத்தின் முன்பகுதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. புகழ்பெற்ற திரையிசை பாடகர் SP பாலசுப்ரமணியத்தின் நினைவை போற்றும் விதமாக சென்னையில் அவரின் இல்லம் அமைந்துள்ள சாலைக்கு SP பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்பட்டு பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. பெயர் பலகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் சென்னை மேயர் பிரியா, SPBயின் மகன் SP சரண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய சினிமாவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை புரிந்தவர் SPB. பாடும் நிலா பாலு என ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட இவர் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இசைத்துறையில் கோலோச்சினார். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட SPB 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உயிரிழந்தார். இசைத்துறையில் அவர் செய்த சாதனைகளை போற்றும் விதமாக அவரின் பெயரை சென்னையில் உள்ள பிரதான சாலைக்கு சூட்டுவதென அரசு சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி அவர் வாழ்ந்த நுங்கம்பாக்கம் காந்தார் நகர் பிரதான சாலைக்கு SP பாலசுப்ரமணியன் சாலை என பெயர் சூட்டப்பட்டது. நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு திருவிழா மாதிரி வந்தாங்க, நடந்துச்சு, கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் உணரணும், பிசிக்கலி பாடி மைண்ட் சோல் எல்லாமே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். பட் ஆனால் டெபுட்டி சிஎம் வந்ததுக்கு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி கட்சியில் பூசல்கள் அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அம்மாநில முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் MLA-க்களை கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். இதில் டெல்லி பேரவைத் தேர்தலில் கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் அடுத்து 2027ஆம் ஆண்டில் நடைபெறும் பஞ்சாப் சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி MLA-க்களில் பெரும்பாலானோர் பாஜகவிற்கு கட்சி மாற உள்ளனர் என்று காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டம் கவனம் பெற்றது. ஆனால் இது வழக்கமான ஆலோசனை கூட்டம்தான் என்று ஆம் ஆத்மி MLA நரீந்தர் கவுர் தெரிவித்தார்.
இதற்கிடையே பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் அதில் கெஜ்ரிவால் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆவார் என்றும் தகவல்கள் பரவியுள்ளன. ஆனால் இதை ஆம் ஆத்மி எம்பி மால்விந்தர் சிங் காங் மறுத்திருக்கிறார். ஆம் ஆத்மி தற்போது ஆளும் ஒரே மாநிலம் பஞ்சாப் என்பதால் அங்கு அக்கட்சி தீவிர கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. வெளிநாட்டு லஞ்ச முறைகேடுகள் குறித்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நீதித்துறைக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதன் விளைவாக அதானிக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகளை அமெரிக்காவில் தொடர இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய தொழிலதிபர் அதானி மீது முந்தைய பைடன் அரசு பதிவு செய்த குற்றச்சாட்டுகள் விவேகமற்ற நடவடிக்கை என 6 அமெரிக்க எம்பிக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் டிரம்ப் அரசில் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ள பாம் பாண்டிக்கு கடிதம் எழுப்பியுள்ளனர். இருநாட்டு நட்புறவு அரசியலை தாண்டி வணிகம், பாதுகாப்பு என நீளும் நிலையில் பைடன் அரசின் விவேகமற்ற இம்முடிவு தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தங்களை பெற அதானி பல்வேறு மாநில அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் இதை மறைத்து அவர் அமெரிக்காவில் நிதி திரட்டியதாகவும் சில மாதங்களுக்கு முன்னிருந்த பைடன் அரசில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. தற்போது அமெரிக்காவில் அரசு மாறியுள்ள நிலையில் அதானிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வெளிநாட்டு லஞ்ச முறைகேடுகள் குறித்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நீதித்துறைக்கு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த சட்டத்தின் கீழ்தான் அதானி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டிரம்பின் உத்தரவால் அதானிக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகளை அமெரிக்காவில் தொடர இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி அமெரிக்க பயணத்தை தொடங்க உள்ள நிலையிலும் எம்பிக்களின் கடிதமும் அதைத் தொடர்ந்து டிரம்பின் உத்தரவும் முக்கியத்துவம் பெறுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருத்தணி முருகன் கோயிலில் தைப்பூச திருநாளை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. கஷ்டமா ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கெல்லாம். இப்போ நாங்கெல்லாம் சாமி தரிசனமே பார்க்க முடியல. எல்லாம் குழந்தை குட்டிங்களெல்லாம் கூட்டிட்டு கோயில் ஒரு ரவுண்டு வந்து நேராக வெளியே வந்துங்கிறோம். போக முடியல. 100 ரூபாய் தரிசனத்துக்கு போனோம், அங்கேயும் போக முடியல. அப்போ பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்குதுங்க? ஒண்ணுமே இல்ல, பாதுகாப்பே இல்ல. தயவு செஞ்சு ரொம்ப ரிக்வஸ்டா கேக்குறேன், இந்த நிர்வாக குழுட்ட இந்த லைன் கியூவை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி விடுங்க. வரவங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க, நிக்கிறவங்க நின்றுட்டே இருக்காங்க, குழந்தைங்களை வச்சுட்டு நிக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு பாஸ்டிங்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு குழந்தைங்களோ இல்ல ஒரு அம்மாவோ பாஸ்டிங்ல மயக்கம் போட்டு விழுந்தா என்ன ஆகுது? கடவுளை பார்க்க வந்திருக்கோம், எல்லாருமே திருப்தியா சாமி கும்பிடலாம். வரவங்களும் சரி லைன்ல வருங்க. எந்த லைன் ஃபார்ம் ஆகுதோ அந்த லைன்ல இருந்து வாங்க. போறவங்களும் லைன் பிரகாரம் போங்க. சாமிக்காக வரோம், நேர்மையா வாங்க, சாமியை திருப்தியா கும்பிடுங்க. எல்லாருமே ரிலாக்ஸா வீட்டுக்கு போங்க. சாமி பார்க்க முடியாத சூழ்நிலை தான், ஏகப்பட்ட கூட்டம். வர்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி, மாமலா இருக்கிற வசதி மட்டும்தான் இருக்குங்க. கூடுதலா ஒரு மக்கள் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஏற்பாடும் கிடையாது. ஒரு மக்களுக்கு தண்ணி தரலாம், ஒரு மோர் தரலாம். குழந்தைங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம் கிடையாது. முதியோர் வயசானவங்க அவங்களுக்கு ஒரு தனி ஒரு கியூ கிடையாது. முதியோர்களுக்கு ஒரு தனி கியூ கிடையாது. இதை நிர்வாகம் சிறப்பாக பண்ணா நல்லா இருக்கும். கிருஷ்ணகிரியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற காட்டிநாயனப்பள்ளி சுப்பிரமணிய சாமி கோயில் பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தது. காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோயிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். பின்னர் கோயிலில் சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தைப்பூசத்தை ஒட்டி முத்துமலை முருகன் கோயிலில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். குழந்தைகளுக்கு முருகன் வேடமணிந்து 146 அடி உயரமுள்ள முத்துமலை முருகன் முன்னால் நின்று சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சுப்பிரமணியருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து மலர்களால் அலங்காரம் செய்து தீபம் மற்றும் மகாதீப ஆராதனை காட்டப்பட்டன.
இதேபோல் தேனி, மயிலாடுதுறை, திருச்சி, விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கோயில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள குப்பை மேட்டில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. 24 வார்டுகளை உள்ளடக்கியது உசிலம்பட்டி நகராட்சி. இந்த நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள மயான பகுதியில் கொட்டப்படுகின்றன. சுமார் 122 ஏக்கர் விவசாய நிலங்கள் சூழ்ந்துள்ள அந்த பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உசிலம்பட்டியிலிருந்து பேரையூர் செல்லும் வழியில் உள்ள பண்ணைப்பட்டி கிராம ஓடை நீர்ப்பாசன அருகில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதோடு குப்பைகளை எரிக்கவும் செய்கின்றனர். இதனால் உசிலம்பட்டி நகராட்சி மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பல கிராம பகுதி மக்களும் புகை மூட்டத்தில் மூச்சுவிட முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இங்கனக்குள்ள ஒரு 4-5 கிராமம் ரொம்ப பாதிக்குது. இங்கனக்குள்ள மட்டும் பாதிக்குது. மேற்கொண்டு இந்த புகையானது காலையிலேருந்து நைட்டு 24 மணி நேரம் இந்த புகை வந்துக்கிட்டே இருக்கு. சாப்பிடும்போது நம்ம மூச்சு திணறல் வழியாக போகுது. மாடு கண்டு வளர்த்துக்கிறோம், நாய் வளர்க்குறோம், எல்லாத்தையும் பாதிக்குது. இது எங்களோட போகாது. இந்த லேண்ட் ரொம்ப பாதிப்படைகிறது. மழை பெஞ்சா அந்த குப்பையில் கொட்டப்படும் தண்ணீர் எல்லாமே அந்த விவசாய நிலத்துக்குள்ள போறதுனால விவசாய நிலம் பாதிப்படைகிறது. கேட்டால் விவசாய நிலங்கள் பாதிப்படையலன்னு சொல்லி கவர்மெண்ட் அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனால் நாங்கள் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்து செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த மண் தரம் குறையப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கான எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்கு. அதே போல முக்கியமா பக்கத்துல தென்னை மரங்கள் இருக்கு. இவங்க தீ வைக்கிறதுனால தென்னை மரத்துல உள்ள தென்னை மரங்கள் உயிரோட இறந்து போயிருது. மேலும் மயானத்திற்கு இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்ல முடிவதில்லை. அதிகளவு சேர்க்கப்படும் மருத்துவ கழிவுகளை ஆண்டு கணக்கில் மலை போல் குவித்து வைப்பதனால் பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. நகராட்சி ஆணையரை சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.